கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா? கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும். நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும். ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போர்க்கு உதவாமல் போகும். ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போர்க்கு உதவாமல் போகும். உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும். கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? பொய்யான சில பேர்க்கு புது நாகரீகம், புரியாத பல பேர்க்கு இது நாகரீகம். பொய்யான சில பேர்க்கு புது நாகரீகம், புரியாத பல பேர்க்கு இது நாகரீகம். முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம்? முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம்? முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம்? வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம்? திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம்? இறப்பிற்கு நம்முடைய மக்கள் மாநில சார்பாக நேரில் அஞ்சலி செலுத்தி இறக்கப்பட்ட நடைபெறுகிறது. இந்த மக்கள் மாநில சார்பாக அனைவரை வழங்குவதற்காக வேண்டும். திரு விவசாய ஆசிரியர் அவர்களை மேடைக்கு வருமாறு அனுமதிக்கிறோம். தலைவர் சரத்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அனுமதிக்கிறோம். நமது மக்கள் மாநிலத்திலே கடந்த 3 ஆண்டுகளாக அவருடைய வயதையும் பொருட்படுத்தாமல் நமக்காக மக்கள் மாநிலத்துக்காக கடுமையாக உழைத்தார் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த வயதிலுமே அவர் நடந்தே சென்றார். அந்த அளவுக்கு இப்போ மக்கள் மாநிலத்துக்கு அவருடைய பங்கு தெரியப்படுத்தார் என்பது அவருடைய இலக்கு இல்லாததுனால மக்கள் மாநிலத்தை ரொம்பவும் நேசித்தார். அவருடைய இதுக்கு நம்மளுடைய எங்களுக்கு நமக்கு ஒத்துழைப்பு நான் நினைக்கிறேன். அப்புறம் அவர் இறக்கும் வரையே கடைசியில் ஒரு வியாழக்கிழமை ஆட்சியில் நான் 50 வரைக்கும் மதிப்பாக சொல்கிறார். நான் எங்கேயுமே படிக்கிறேன் பெரிய அளவுக்கு இங்கே போய் வாய்ப்பட்டு நாளைக்கு தொண்டை கொடுக்காமல் நமக்கும் ஒரு உதவியாக இருக்குது. ஒரு 2 ஹாஸ்பிட்டல் இருந்து இருந்தால் அவர்களுக்கு ஆத்ம சந்தையுடைய திருப்பூர் மக்கள் மாவட்டம் அதுக்கு அவருடைய நினைவஞ்சலியாக திருப்பூர் ஆசிரியர் சென்றார்கள்.
பேசுவாங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். மதிப்புக்குரிய மக்கள் மன்றத்தினுடைய தொலைக்காட்சி செயலாளர் பொருளாளர் விநாயகர் மற்றும் அறிவுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய தங்கச்சிமணியன் காலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நம்முடைய இருந்து நம்மளுடைய பழகி நம்மோடு பணியாற்றிக் கொண்டிருந்த கூட்டத்திற்கு வணக்கத்திற்குரிய வின்சன் ஐயா அவர்களுடைய நினைவஞ்சலி கூட்டம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டம் அவர் நினைவஞ்சலியோடு அவர் செய்த நற்பணிகளுக்காக நாம் எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு தருணமாகும். ஒரு மிக அருமையான மனிதர், எளிமையான மனிதர், எந்த விதமான பட்டாடமோ அல்லது தான் ஒரு பெரிய கர்வமோ இல்லாமல் மிக மிக அனைவராலும் போற்றப்படக்கூடியவர்களை எளிமையாக பண்ணக்கூடிய நல்லா நண்பர். எப்பொழுதும் புன்னகைத்தோடு இருப்பவர். யாரை பார்த்தாலும் வாருங்கள் வாருங்கள் என்ற அவருடைய கண்களும் உதவிகளும் உண்மைகளோடு அவரை வரவேற்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் செய்த பணிகள் எல்லாம் ஏராளம். மக்கள் மன்றத்திற்காக இந்த நூலகத்தை மிக சிறப்பாக ஒழுங்குபடுத்தி தினம் வரி புரிந்து அதற்கான அத்தனை பணிகள் நன்றாக செய்து தன்னுடைய கடமை மிக அற்புதமாக செய்துவிட்டார். உடல்நலம் குறைவு இருக்க போதிலும் கூட கூட்டம் நடைபெறும் போது கூட்டத்தில் வரி புரிந்து தன்னை அமைதியாக ஒரு இடத்திலே அமர்ந்து பணத்தையும் கணித்துக் கொண்டிருப்பார். அவர் பேசுகின்ற போது அவருடைய கருத்துக்களெல்லாம் ஆடித்தரமாகவும் அழுத்தமாகவும் அர்த்தமானதாக உள்ளது. குறைவாக பேசுவதும் கூட மனதுக்கு நிறைவேறக்கூடியவங்க பேசக்கூடிய மிக அற்புதமான மனிதர். அவர் மனதில் நமக்கு உண்மையிலே மிகப்பெரிய ஒரு இழப்பு என்று சொல்லலாம். அவர் இல்லாத இந்த இடத்தில் நம்மளால் குடியிருப்பது கூட மிக மிக வருத்தமாக இருக்கிறது. அவருடைய நகைச்சுவை உணர்வு, அவர்கள் இருக்கக்கூடிய நகைச்சுவை உணர்வு மிக அற்புதமான உணர்வு. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஜிடிவி நிகழ்வுக்கு நடைபெற்றிருக்குள்ள அந்த ஜிடிவி நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட 80% ஆனாலும் கூட தன்னை ஒரு இளைஞனாக பாவித்து மிக அற்புதமாக இவருடைய அந்த பேச்சும் அவர் நடித்த நடிப்பும் இவருடைய மனதிலே எப்பவுமே நினைத்திருக்கக்கூடியவர்களே இருக்கிறது. அது அண்ணருடைய இழப்பு நமக்கு மிகப்பெரிய இழப்பாகும். இந்த நேரத்தில் எழுந்திருந்து ஒரு நிமிடம் அவருக்கு நினைவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். அதன் பிறகு இந்த நினைவு தொடரும். அடுத்தபடியாக சுந்தரேஷ் அவர்களுடைய அனைவருக்கும் வணக்கம். நமது மக்கள் மாவட்டத்தின் நூலகர் வின்சென்ட் ஐயா அவர் காலமடைந்த இறுதி கூட்டம். சிறந்த பண்பாளர், நல்ல அறிவுஜீவி, பல்தரப்பட்ட துறைகளில் புகுந்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியவர். திரைத்துறையில் துணை இயக்குனராக பணியாற்றியவர். சினிமாவை பற்றி அத்தனை நாலேஜும் தெரியும். எதைக்காட்டிலும் சொல்லுவார். நடிகர் பாக்யராஜ் கிட்ட கொஞ்ச நாள் பயிற்சி எடுத்திருக்காரு. நான் நிறைய அதில் கேட்டிருக்கேன். யாராவது எந்த நிலையில் இருந்தீங்க எல்லாமே சொல்லியிருக்காரு. அப்புறம் ஆரம்ப காலத்தில் பாக்யராஜுடைய சிஷியர்கள் நம்ம குங்கு மண்டலத்தில் ஏகப்பட்ட பேர் இன்ஜினியரிங் அத்தனை பேருடைய கருத்து உருவாக்கி தான் பாக்யராஜ் விழுந்தார் சொல்ல வேண்டும். தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய உயர்வால் விழுறவில்லை. இந்த மாதிரி வின்சென்ட் ஐயா இவங்களாம் கருத்து பேழைகள். நீங்கள் சொல்கிற கருத்துக்களை உள்வாங்கி தொகுத்து
திரைப்படம் என்கிற மாலையாய் நம்மளுக்கு அணிவித்தவர் நடிகர், இயக்குநர்கள். அந்த மாதிரி இந்த மாதிரி அறிவு ஜீவிகளால தான் இன்றைக்கும் திரைப்படத்துறையாகட்டும் பெரிய அரசாங்கத்திலேயாகட்டும் இந்த மாதிரி இருந்து தலைவர்களுக்கு பின்னணியாக இருந்து அவர்கள் வாழ்வை செம்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நமது வின்சென்ட் ஐயா நம்ம நூலகத்தை செம்மைப்படுத்தி இருக்கிறார். கரெக்ட், காலையில் வருவார், கரெக்டாக நிற்பார், புண்களோடு வரவேற்பார், எல்லாத்தையும் சந்தோஷம் பேசுவார், எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருப்பார். அவருடைய இழப்பு என்பது நம்ம மனிதனின் மிகப்பெரிய இழப்பு. என் தந்தையாருக்கு மிக உறுதுணையாக இருந்தார். இருவருக்கும் வயது 1 வயது தான் வித்தியாசம். அந்த அளவுக்கு இருவரும் அதிகப்படியான விஷயங்களில் பங்கெடுத்து நிறைய பேசிக்கொள்வார்கள். அந்த வகையில் அவர்கள் இழப்பானது நமது திருப்பூருக்கும், திருப்பூரை சார்ந்த நமது மக்கள் மாவட்டத்திற்கும், இந்த நூலக குழுமங்களுக்கும் மிகப்பெரிய இழப்பாகும். அந்த இழப்பை நாம் ஈடு செய்ய யாராலும் முடியாது என்று கூறி அவருடைய ஆத்ம சாந்தியடைய வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வேன். நன்றி, வணக்கம். வின்சென்ட் ராஜ் ஐயா அவர்களுடைய 30வது நாள் இரங்கல் கூட்டம் திருப்பூர் மக்கள் மாவட்டத்தின் சார்பாகவும் நூலக நண்பர்களின் சார்பாகவும் ஏனைய அமைப்புகளின் சார்பாகவும் இன்று நடைபெறுகிறது. அவருடைய ஆத்மா என்றென்றும் மக்கள் நலப் பணிக்காகவும் அதே போல இந்த திருப்பூர் மக்கள் மாவட்டத்தின் வளர்ச்சிக்காகவே இயங்கிக் கொண்டிருக்கும். அந்த வகையிலே அவர் இறந்தாலும் இந்த மண்ணுலகை விட்டு போனாலும் அவர் இந்த மக்கள் மாவட்டத்துக்கு எப்படி எங்கள் ஆசான் சிஎஸ்ஐ அவர்கள் ஆத்மா இங்கே இந்த மக்கள் மாவட்டத்தை வழிநடத்துகிறதோ அதே போல அவரோடு இணைந்து இவரும் இனி வருங்காலத்தில் இந்த மக்கள் மாவட்டத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். அந்த வகையிலே அவர் நம்மை விட்டு மறைந்தாலும் அவருடைய கருத்துக்களும் இந்த மக்கள் மாவட்டத்திற்கு அவர் பணியாற்றிய சேவைகளும் என்றென்றும் நாங்கள் நினைவு கூறுவோம். அந்த வகையிலே ஆண்டுதோறும் அவருடைய நினைவு நாளை இந்த மக்கள் மாவட்டத்தில் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைய தினம் அவருடைய நினைவு நாள் 30வது நினைவு நாளை அவர் குடும்பத்தாரும் என்று கொண்டாட இருக்கிறார்கள். அந்த நிகழ்விலும் திருப்பூர் மக்கள் மாவட்ட நிர்வாகியாக நாம் அனைவரும் கலந்து கொண்டு அந்த நினைவு நாளை நாம் அவர் குடும்பத்தோடு இணைந்து போற்ற இருக்கிறோம். அந்த வகையில் வின்சென்ட் ஐயா அவர்கள் மறைந்தாலும் இந்த திருப்பூர் மக்கள் மாவட்டத்திற்கு செய்த சேவைகளையும் அதே போல இந்த திருப்பூரிலே நடைபெறுகின்ற பல சாக்கடையாக இருக்கட்டும், பல்வேறு எந்த இடத்திலே குப்பைகள் தேங்கி இருந்தாலும், கழிவுநீர் தேங்கி இருந்தாலும், ஒரு சாதாரண குழியே இருந்தாலும் அதை உடனடியாக பத்திரிகைக்கெல்லாம் குறுஞ்செய்தியாக அனுப்பி அதை நிறையா செய்திருக்கிறார் என்கின்ற ஒரு நிகழ்வையும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்து அவர் ஆத்மா என்றென்றும் திருப்பூர் மக்கள் மாவட்டத்தில் இருக்கும் சிஎஸ்ஐ அவர்கள் எப்படி நம்மோடு இருக்கிறாரோ அதே போல் அவரும் இருப்பார் என்று கூறி இவர்கள் விட்டு சென்ற பணியை நாம் நமது நிர்வாகத்தோடு சீரோடும் சிறப்போடும் செய்ய வேண்டும் என்று கூறி இன்று அவருடைய 30வது நாள் நினைவு நாளிலே அவர் ஆத்மா சாந்தியடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மன்றத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நம்முடைய நூலகர் ஐயா வின்சென்ட் அவர்களுடைய நினைவு கூட்டம் நடைபெறுகிறது.
இன்றோடு அவர் மரணத்தை ஒரு மாதம் ஆகிவிட்டது. காலையில் மன்றத்திற்கு வந்தவர் தினந்தோறும் எப்படியும் என்னுடன் தொடர்பு கொள்ளாமல் இருக்க மாட்டார். 30 நாட்களாக அவரை குரலை கேட்க முடியவில்லை என்பதுதான் எனக்கு பெரிய மன வருத்தம். திருவள்ளுவருடைய 25ஆம் ஆண்டு விழாவிற்கு என்னை லைப்ரரிக்கு எல்லாம் புக்கு வாங்க வேண்டும் என்பதற்காக கலெக்டர் அலுவலகத்துக்கு அழைத்து சென்றார். நானும் அவரும் தமிழ்துறைக்கு சென்ற பொழுது மனோகர் அப்பொழுது அங்கே இருந்தார். அப்பொழுதுதான் சரி இங்கே புக்கெல்லாம் இங்கே தரமாட்டார்கள், நீங்கள் நூலகத்தில் போய் கேட்க சொன்னார்கள். நானும் அவரும் நூலகத்திற்கு சென்ற பொழுதுதான் இந்த திருவள்ளுவருடைய 25 ஆண்டு ஆண்டு விழா பற்றி எழுதி சொன்னார்கள். நாங்கள் ஆட்களை தொழாவிக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் வந்திருக்கிறீர்கள், சிறப்பாக செய்து விடுங்கள் என்று கேட்டபோது வின்சென்ட் ஐயா அவர்கள் தான் தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள், நம் மன்றத்தின் மூலம் செய்து முடித்து விடலாம் என்று 11 நாட்கள் அந்த விழா சிறப்பாக நடைபெற்றதுக்கு அவருடைய முழுமுயற்சி தான் காரணம் என்றும், அதனால் நம் மன்றத்திற்கு தமிழகம் முழுவதும் பெருமை சேர்த்த பெருமையும் அவரையே சேரும். இது போன்ற மன்றத்திற்கு அவர் ஆற்றிய பணிகளை 1, 2 என்று கூறிவிட முடியாது. இன்னும் இருந்திருந்தால் அவருடைய கற்பனைகள் நிறையாக இருந்தது. அவர் எண்ணத்தில் அந்த மன்றத்தின் வளர்ச்சிக்கு ஏகப்பட்ட திட்டங்களை வைத்திருந்தார். அத்திட்டங்களெல்லாம் படிப்படியாக செயல்படுத்த நாம் அனைவரும் இணைந்து செயல்பட்டு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நாம் அனைவரும் அவரை வேண்டிக் கொள்வோம். நமக்கு துணை செயலாளர் மாயக்குமார் அவர்களை அஞ்சலி செலுத்துகிறோம். தமிழனை வல்லவனாரையும் சிஎஸ் ஐயாவை வணங்கி நமது மக்கள் மாமன்றத்தின் நூலகர் வின்சென்ட் ஐயா அவர்களின் மறைவிற்காக நமது இரங்கலை தெரிவிப்பதற்காக இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது திருக்குறள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயாவுடைய மறைவு நமக்கு ஒரு பேரிழப்பாக இருந்தாலும் என் மனதினுள்ளே அவர் நிறைவாக வாழ்ந்து சென்றிருக்கிறார் என்ற ஒரு கருத்து உள்ளது. அவர் வாழ்க்கையிலே பல இடங்களில் பல பணிகளில் இருந்தாலும் இறுதி காலத்திலே திருப்பூரின் இலக்கிய மகுடமாக இருக்கக்கூடிய இந்த மாமன்றத்திலே அவர் இருந்ததும், அங்கும் நூலகராக இருந்து அனைவருக்கும் பரிச்சயமானவராக அனைவரு கூடவும் பழகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பையும் அவர் பெற்றிருந்தார் என்பது அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு நிறைவான ஒரு மகுடம் ஆக நிறைவாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார். அவர் நம்ம ரங்கசாமியார் சொன்னது போல ஒரு புன்னகை மன்னன் தான். எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு செய்து கொண்டிருப்பார், சிரித்து கொண்டே இருப்பார். அறிவு ஜீவி. அவரிடம் உள்ள சங்கதிகள் 1, 2 அல்ல. நாங்கள் எல்லாம் வந்து அமர்ந்தால் போதும் தான் எழுதி வைத்திருக்கக்கூடியதை எடுத்து படிப்பார். நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் போதே புதிய வரிகளை மீண்டும் எழுதுவார். இது போன்ற பல விஷயங்களை எழுதி 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 அவர் உடலெல்லாம் ரத்தத்திற்கு பதிலாக கருத்துக்கள் தான், இரத்த அணுக்களுக்கு பதிலாக கருத்து அணுக்கள் தான் அவர்கள் அதிகமாக இருந்தது. திருப்பரை பொறுத்தவரை ஐயா சொன்னது போல பொதுமக்கள் சார்பாக இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் சொல்லி 1000 ஆனவுடன் ஒரு புத்தகமாக வெளியிட வேண்டும் என்றார். அநேகமாக அது 900 வரை எட்டியிருக்க வேண்டும். இன்னும் ஒரு 100 புகார்களை அளித்து அதற்கு நிவாரணம் கண்டிருந்தால் 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி போல 1000 குறை தீர்த்த சிகாமணி என்ற பெயரையும் அவர் பெற்றிருப்பார். அது ஒரு குறையாக இருந்தாலும் அவருடைய பணியை நாம் தொடர்ந்து செய்வோம். எனக்கும் அவருக்கு தனிப்பட்ட வகையில் நிறைய இருக்கிறது. உதாரணமாக காங்கேயத்திலே நாங்கள் ஒரு திருக்குறள் திருப்பணிகள் அமைப்பு நடத்திருந்த போது அவர் வந்திருந்தார். எனது மகள் 13 வயது ஜனனி காயத்ரி எனது மகளும் வந்திருந்தார். இருவரும் நண்பர்களாகிவிட்டார்கள். இவர் 83, என் மகளுக்கு 13. சளைக்காமல் என் மகளுடன் போட்டியிடுகிறார். அறிவு அவ்வளவு இளமை துள்ளலான கவிதைகள் எழுதுவதாலோ என்னவோ தெரியவில்லை, அவர் அவ்வளவு இளமையாக இருக்கிறார். அவருடைய நூல்களுக்கு என்னிடம் விமர்சனம் அணிந்துரை வாங்கியிருக்கிறார். அவருடைய நூலிலே ஒரு வரி எனக்கு ஆட்சேபகரமாக இருந்ததால், நீங்கள் 83, 81 அப்போது 81 வயதில் எழுதக்கூடியதை 18 வயதுக்காரன் எழுதுவது போல் எழுதியிருக்கிறீர்கள். ஆனால் சமீபத்தில் நான் 18ஐ நான் கடந்தேன். எனக்கு உங்கள் கருத்து உடன்பாடு அல்ல என்ற ஒரு நகைச்சுவையாக நான் சொன்னேன். அதுபோல இன்னொரு கவிதை எழுதினார். என் காதலியை நான் தேடினேன், பூமியிலே எங்குமே காணோம். ஒருவேளை
எவன் கொண்டு விட்டு சென்று விட்டானோ நான் அவனிடமே சென்று கேட்கிறேன் என்று இங்கே பாருங்கள். இது மாதிரி போஸ்ட் கார்டுகள் எனக்கு எழுதி அனுப்பி கொண்டே இருப்பார். அதுல ஒரு கவிதை தான், என் காதலியை காண நான் எமனிடமே செல்கிறேன் என்று சொன்னார். நான் உடனே அதற்கு ஒரு பதில் போஸ்ட் கார்டு அனுப்பினேன். சென்று வாருங்கள், என்னிடம் வாங்கி 51 ரூபாய் கொடுத்து விட்டு என்று நான் என்று எழுதினேன். அது அடுத்ததாக இன்னொன்று, என் காதலியை தேடி நான் GPRS போட்டேன், அது நேராக என் மனதிலே கொண்டு வந்து காமிச்சது என்றார். ஆக அவர் வீட்டிலே தன் மனைவி இருக்கும் போதும் அந்த இளமை தொழிலோடு தான் பேசினார். அதனால்தான் அவர் ஐயா சொன்னது போல நடந்து வந்தார். அவர் வீட்டிலிருந்து இதுவரை நடந்து வந்ததற்கெல்லாம் காரணம் அவர் மனது இளமையாக இருந்ததால். ஆக கடைசி வரையில் அவர் ஆரோக்கியமாக தான், வயதுதான் ஆகிவிட்டதை தவிர அவர் ஒரு இளைஞனாக ஆரோக்கியமாக வாழ்ந்து நம்மளே வாழ்ந்திருக்கிறார். அதை விட இன்னொரு சிறப்பு, இந்த ஜி தமிழ் பற்றி சொன்னார்கள். நான் ஒரு 3 வருடத்திற்கு முன்பு அனிதா குப்புசாமி என்ற என்னுடைய நான் பள்ளி காலத்தில் இருந்த என்னோட நண்பரை சந்திப்பதற்காக சென்னை சென்றிருந்தேன். அப்போது அனிதா குப்புசாமியை சந்திக்க ஒரு அம்மையார் வந்திருந்தார். அவரிடம் என்னுடைய எண் கொடுத்திருந்தேன். கடந்த வருடம் அவர் என்னை அழைத்தார். 2 வருடத்திற்கு முன்பே நான் சென்னையில் சந்தித்தோம். எனது மகள் ஜி தமிழ் சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்த திருப்பூர் வருகிறார், நீங்கள் ஏதேனும் உதவி செய்யுங்கள் என்றார். அதன் பிறகு நான் தங்கவேலையா சொல்லி வின்சென்ட் ஐயா கொண்டு நடந்த அந்த நிகழ்வுக்கான ஒரு அச்சாணியாக இருந்தேன். இன்றும் பேசப்படக்கூடிய நிகழ்வாக அது இருப்பதற்கு நானும் ஒரு காரணம் என்பதை நான் பெருமையாக கொள்கிறேன். ஐயா பலருக்கு செய்திருந்தாலும் இந்த அணில் அவருடைய வாழ்க்கையிலே அந்த ஜி தமிழை பார்க்கும் போது ஏதோ நம்மாலும் உதவ முடிந்திருக்கிறது என்று நான் மனம் நிம்மதி கொள்கிறேன். ஐயாவுடைய நிச்சய ஆன்மா CS ஐயாவை போலவே இந்த அரங்கை விட்டு செல்லாது. அவர் இங்கேதான் இருக்கிறார், என்றென்றும் இருப்பார், நம் நினைவிலும் இருப்பார். நெஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவிருக்கும், நெஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவிருக்கும், அந்த நினைவினில் அவர் முகம் நிறைந்திருக்கும், நிறைந்திருக்கும், நெஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவிருக்கும். அவர் எப்படி நம்முடைய மனதில் இருக்கிறாரோ அதுபோல் நாமும் மற்றவர் மனதிலே வாழ வேண்டும். நாம் இருமுறை வாழ வேண்டும். உடலால் ஒரு முறை, நினைவால் ஒரு முறை வாழ வேண்டும். அந்த நினைவால் வாழ்வதற்கு ஒரு பாடல் வரிகள். 10 திங்கள் சுமந்தானே அவள் பெருமை பட வேண்டும், உன்னை பெற்றதினால் அவள் மற்றவர் வாயால் போற்றப்பட வேண்டும், கற்றவர் சபையினில் உனக்காக தனி இடமும் தர வேண்டும், உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகம் மழ வேண்டும். நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலன் என புரிந்தேன், என்று வாழும் வரையில் வாழும் பொழுதும் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா என்ற சிந்தனையோடு நாம் மற்றவர்கள் மனதிலும் வாழ்வதற்காக நாம் மண் உலகில் வாழ வேண்டும் என்றால் வள்ளுவம் காட்டிய அறவழியிலே நாம் வாழ்ந்து எல்லோருக்கும் நல்லது செய்து நாம் நற்கதி அடைவோம், நம்முடைய வின்சென்ட் ஐயாவை போலவே என்று கூறி இந்த நிகழ்வை முடிக்கிறேன். நன்றி. திருக்குறள். நம்முடைய மக்கள் மாவட்ட உறுப்பினர் மாவட்ட அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நம்மளுடைய மக்கள் மாமன்றத்தின் நூலகர் வின்சென்ட் ஐயா உடைய நினைவு தினம். அவர் இங்கே மக்கள் மாமன்றம் நான் வரும்போதுன்னா நான் இங்கே வரும்போதே சேர் எடுத்து போட்டுருவார். சேர் எடுத்து கொண்டு உட்காருந்தாரு, தண்ணி குடிக்காரு, நல்லா நல்லா பேசுவார், சரியாக பேசுவார். நான் தான் அவர் பேச்சு கேட்டு கொடுக்க முடியாது. அவர் நான் ஒன்று சொன்னால் அவர் ஒரு பதில் சொல்லுவார். நல்ல ஒரு திறமைசாலி. இனி யார்கிட்ட பேசுகிறதுன்னு தெரியல. இன்றைய தினம் நான் கலந்து கொண்டதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்.
நன்றி வணக்கம். அவருடைய புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கிற நம்மளுடைய மக்கள் மாமன்ற தலைவர் சிஎஸ்ஐ அவர் போல அவருடைய புகழ் நிலைத்து நிற்க வேண்டும் என்று கூறி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இங்கே வந்து இப்போ ஒரு சிறியவர் என்றாலும் சிறிய கூட்டம் என்றாலும் கருத்துக்கள் மிகப்பெரிய அளவு. ஒவ்வொருத்தரும் அவரோடு பழகிய அந்த இதை பகிர்ந்து கொண்டார். அதுபோல மிக அருமையான அவருடைய பழகிய பழக்கத்தை தெளிவாக அவருக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய இப்போ நான் கூடவே தான் அவர் போனேன். என்னுடைய பழக்கம் வேறு. ஆனால் அவர் கூட அவங்களுக்கு வந்து போகிறவங்களாம் தெளிவாக பொருளாதாரம் உட்காந்து தெளிவாக கேட்பாங்க. நான் அவ்வளோ தெளிவாக கேட்க மாட்டேன். அவங்க ஒவ்வொன்றா தனித்தனியாக கேட்பாங்க. இப்போ அவர் தனிக்காமல் சொல்லுவார், அது காமெடியாக சொல்லுவார். வேறு மாதிரி மிகப்பெரிய சிறந்த அறிவாளி. அதுபோல் இப்போ மலபுரம் ரொம்ப நெருக்கம், ரொம்ப அளவுக்குமே நெருக்கமாக இருப்பாங்க. இது 2 பேர் இலக்கியத்தில் மிகப்பெரிய பேசி பார்த்துக்குவாங்க. அப்போ நாங்கள் 2 பேர் பேசுகிறத பார்த்து அவர் ரொம்ப காமெடியாக பேசுவார். நீங்கள் சண்டை போடுறீங்களா, பேசுகிறீங்களா, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கேட்பாரு. அந்த அளவுக்கு எங்களுடைய பேச்சு இருக்கும் அவருக்கு இருந்தார். அதனால் அவருடைய 30ஆம் நாள் இந்த நினைவஞ்சலில் கலந்து கொண்டு இவ்வளோ சிறப்பாக பேசியதற்கும் நன்றி தெரிவிக்கிறேன். அது நாம் இந்த சம்பளம்லாம் கொடுத்துருக்கோம். அதனால் இதில் இருந்து என்னென்னா சிறு உதவிகள் அவர் குடும்பத்தாருக்கு நம்மளால் முடித்ததை கொடுத்துட்டு அதை வாட்ஸ்அப்லேயும் போட்டுருந்தேன். அதனால் எல்லாருக்கும் ஒரு வேலை ஏற்கனவே நம்மளுக்கு 2500 இருக்குது. ரவீந்திரன் ஒரு 500, நான் 500, நாதன் 500, அவர் பிரபு மெட்டல் 1000 கொடுத்துருக்கேன். 2500 இருக்குது. இப்போ நாம் எல்லாமே மணியெல்லாம் 1000 ரூபா கொடுத்துருக்காரு. மருத்துவர் ஐயா 500, மருத்துவர் முத்துசாமி 500, தங்கவேல் ஐயா 500, தங்கவேல் ஐயா 500, மனோகரன் ஐயா 500, மோகன் இசை அவருடைய 200. அனைத்து நன்றி தெரிவித்துக்கொண்டேன். சத்ருகன் தலைவர் சத்ருகன் அவர்களும் ரூபாய் 500 கொடுத்து அவர்கள் குடும்பத்தாருக்கு உதவி செய்திருந்தாங்க. மக்கள் மாவட்ட சார்பாக நன்றி. நான் அவரை பற்றி பாடல் பாடியான நீங்கள் பாடிட்டீங்க, 4 பாட்டு பாடிட்டீங்க. அவருக்கு அவர் வரலாம், கலந்துக்கலாம். இங்கிருந்தோ இடைச்சாதினார் என்றால், எங்கிருந்தோ இடைச்சாதினார் என்றால், யாமிவரை எல்லத்தவம் செய்து விட்டோம். இங்கிவரை யாமிவரை எல்லத்தவம் செய்து விட்டோம். எங்கிருந்தோ சொன்னபடி கேட்பான், துணிமணிகள் காத்திடுவான். சின்ன குழந்தைக்கு சிங்கார பாட்டிசைப்பான். கண்ணை இவை காப்பது போல் என் குடும்பம் வண்ண முறை காக்கின்றான். வாய் கொடுத்த கண்ணையே விடச்செல்லும் இங்கிருந்தோ இடைச்சாதினார் என்றார். நீ என்ன தவம் செய்து விட்டேன். இங்கிருந்து வந்தார்.
பெற்று வரும் நன்மையெல்லாம் உண்மையெல்லாம் பேச முடியாது நண்பனா மந்திரியா நல்லா இருக்கும். சிறப்பாக இருக்கும். இப்பொழுது ஐயா அஜந்தா ராஜசேகர் அவருக்கு அவருக்கு முன்னாடி ஒரு சொல்லணும். மியூசிக் இருக்கிற வரைக்கும் அவர் கேட்க வேண்டாம், எப்போ போனால் கிளாஸ் கொடுத்துருவோம். அது போயிருந்தாலே அவருக்கு பணத்துக்கே போக மாட்டார். போயிருக்காரு எது பார்த்து வரைக்கும் போவார். மிகப்பெரிய அவருக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருந்தார். தீபாவளிக்கு அப்படின்னா முதல் ஆள் விவரம் கொடுப்பார், எல்லாரும் கொடுத்துருவார். அது வந்தாலும் சொல்லுவார், வந்தாலும் சொல்லுவார் போகலாம் பார்க்க போவாரு. அவர் இருக்கிற வரைக்கும் அவருடைய நண்பனாக பார்த்து கொண்டு ஆத்மா சாமி அடைந்து அவருடைய சில வார்த்தைகள் அங்கே போகுது. இனிய காலை மாதிரி ஒரு இரவுக்கு ஒரு பேர் சேவகன் பேர், தொண்டன் ஒரு பேர், இவருக்கு ரெண்டையும் பாடம் போதவளவா ஒரு தோழர் தொண்டர் உலகம். இந்த மாதிரி ஒரு சேவகன் அப்படின்னா சேவகன்னா சேவை செய்வாங்க. சேவைனா தன்னலம் இல்லாத பொருள். தொண்டு எப்படின்னா எதையும் எதிர்பார்க்காத ஒரு தன்மை. ரெண்டுக்கு தமிழில் எவ்வளோ வேறுபாடு. ரெண்டையும் இறைவனுக்கே இணைத்து பேசுகிறார். அந்த ரெண்டையும் நம்மோடு வாழ்ந்து சுயநலம் எதுவும் இல்லாமல் மிக குறைந்த சம்பளத்துக்கு இந்த காலத்தில் ஒருத்தர் வந்து வேலை செஞ்சுருக்காருன்னா அதுதான் அதிசயம். அதாவது என்ன சம்பளம் கொடுத்தாலும் பத்தாத காலம். இதுதான் நான் என்னுடைய அனுபவம் நிறைய. ஆமாம், இதுக்கெல்லாம் இல்லாமல் சரி இது நம்ம வந்தால் தான் இது வந்து நீக்கி வைக்கணும், இதை பராமரிக்கணும். அவர் இருந்த காலம் வரைக்கும் திறந்து இப்போ நான் போயிங்கலாம் பார்ப்பேன், திறந்துருக்கா பூட்டி தான் இருக்கு. அது மாதிரி ஒரு மிகச்சிறந்த மனிதன் நம்மோடு இருந்தார். அது இதோட என்னன்னா பெருசாக அவர் கோவப்பட்டு நான் பார்த்தேன். அவர் பார்த்தாரு அவர் ரொம்ப நாள் கூடயே இருக்கிறவர். அந்த மாதிரி வள்ளுவர் சொன்னார், அறத்திலேயே பெரிய அறம் வந்து பிறகு தானம் பண்ணதெல்லாம் சொல்லவே இல்லை. இந்த தானங்கிற வார்த்தையை அறத்தில் கொண்டு வரல. ஆனால் கோபம் இல்லாமல் இருந்து மிகப்பெரிய அறம். அழுக்காது அவா வெள்ளி இன்னாற்றல் இன்னாற்றும் இழுக்காய் என்றது அறம். பொறாமையும் கோபம் இல்லைன்னா அவன் தான் பெரிய முடிவு. ஈகை அறம்ன்றதெல்லாம் இந்த அறத்துக்குள்ளே மிகப்பெரிய விஷயமா சேர்ந்தது வந்து ஒரு மனிதன் பொறாமை இல்லாமல் இருந்தான்.
போகலாம் இருக்கிறாங்க. அவன் தான் உண்மையான தர்மத்தை கடைபிடிக்கும். அந்த விதத்துல எல்லாம் இந்த திருக்குறளுக்கெல்லாம் ஒரு திருக்குறளுக்கு வழியில நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் நிறைய பேசணும், நிறைய பேசுறது தான் தமிழ் அறிக்கை மன்றத்திலே புக்கிலிட ஓட்டார். 5 நிமிஷம் பேசல, 10 நிமிஷம் பேசுறது சொல்றேன். இது நம்ம எங்க எந்த இது போனாலும் 10 நிமிஷம் முடிச்சிடலாம்னு ஒரு முடிவு பண்ணிருக்கேன். நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கு. அதுக்கு மேல பேசணும்னா அது தொய்வாகும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைக்கும். ஆத்மா இறைவனுடைய திருவுடைய அடைய கொண்டு இந்த நாளிலே பிரார்த்தனை செய்துவிட்டு அவரை போன்ற மனிதர்கள் மீண்டும் நம்முடைய மன்றத்திலே யாராவது வந்தால் வரவேற்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி நிறைவு செய்கிறேன். நிதியுதவி வசூல் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் கோவிலில் வரனால இந்த வெயிட் பண்ணாங்க எல்லாம் அவங்க பார்த்துடலாம். அவங்க பாட்டு அதுக்கிடையே ஒரு பாட்டு பாடுங்க. ஒரு பாட்டு பாடி வேற மகிழ்ச்சி பாட்டெல்லாம் பாடலாம். நிகழ்ச்சி இல்லை, அவர் பாட்டு எதாவது பாடு. நல்ல ஒரு பாட்டு பாடுங்க. கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஐயா அகம்தான் ஆலோசனை அவரை குரு பண்ணியிருக்காங்க. ஆயிரம் அவரை பற்றி நிறைய மக்கள் மாமன்றத்திலே முக்கிய அங்கம் வகித்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உடன்பிறவா சகோதரராக இருந்து மன்றத்தின் எல்லா நேரங்களிலும் எல்லா நாட்களிலும் இந்த மன்றத்தோடு நான் என்னோடு மன்றம் என்று தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றி எல்லோர் மனதிலும் நீங்கா இடம்பெற்ற ஐயா வின்சென்ட் மறைவு ஒரு எதிர்பாராத மரணமாக இருந்தாலும் எதிர்பாராத ஒரு தாக்கத்தை நம் அனைவருக்கும் கொடுத்துவிட்டது. அதனுடைய மறுபக்கம் நாம் எல்லாம் சொல்லிக் கொள்கிறோம், ஒரு நல்ல அற்புதமான ஒரு மரணம், அவர் சொர்க்கத்தை அடைந்து விட்டார் என்று. ஏனால் அதுதான் நாம் அனைவருமே எதிர்பார்த்திருக்கிறோம். கருவறையிலிருந்து கல்லறை வரை செல்லும் தூரம்தான் வாழ்க்கை என்பார்கள். நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் கல்லறையை நோக்கி. கால் தட்டுப்படாமல், கீழே விழாமல், உடல்நிலை பாதிக்காமல், மருத்துவமனையில் அனுமதிக்காமல், நம்முடன் இருக்கின்ற சுற்றத்தாருக்கு ஒரு வருத்தத்தையும் ஒரு பணியையும் ஒரு தேவையற்ற ஒரு சிரமங்களை கொடுக்காமல் செல்ல வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய நோக்கம்.
அந்த அடிப்படையிலே நினைக்கும் போதுதான் நல்ல சாவு என்று அவரை குறிப்பிடுகிறோம். இருந்தாலும் இந்த தமிழுக்கு அவர் ஒரு தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு ஒரு சிறப்பு செய்து கொண்டிருந்தார் தொடர்ந்து இந்த மன்றத்துக்கு என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நம் மனதில் அவர் என்றும் உடன் இருக்கிறார். அவருடைய நினைவோடு இந்த மன்றத்தை வலுப்படுத்தி நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அவருடைய நினைவில் பயணிப்போம் என்று சொல்லி இந்த சிறு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். ஐயாவின் 30ஆம் நாள் ஆண்டு 30ஆம் நாளுடைய விழாவிற்கு அங்கே அவர் இல்லத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலையில் 6 மணிக்கு சர்ச்சில் பூசை வச்சுட்டோம். அதுக்கு நான் போயிருந்தேன். எல்லாமே சொன்னாங்க, பசங்க கூப்பிட்டு சொன்னாங்க, நம்ம திருப்பூர் மக்கள் மாவட்டத்தில் இருக்க மக்களை நாங்கள் கூட்டிகிட்டு வாங்க, அவருக்கு நெருங்கிய நண்பர்களை கூட்டிகிட்டு வாங்க. எல்லாம் அவருக்கு எல்லாம் நெருங்கியது எல்லாமே அவருக்கு நண்பர்கள் இல்லாத யாருமே இல்லை. அந்த அளவுக்கு அவருக்கு எல்லாம் நெருங்கிய நண்பர்கள். அதனால் அவர் எல்லாத்துக்கும் சென்று ஒரு உணவு இருந்து கூப்பிட்டுருக்காங்க. முடிஞ்சால் அவங்க வாங்க, அவசியம் வந்து கலந்துட்டு இந்த போகலாம். இந்த அம்மாவையும் கொடுத்துட்டு இப்பொழுது இருக்கும் நிதியினை நாம் அனைவரும் கொண்டு போய் அவர்கள் வீட்டில் இருந்துவிட்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வர அனைவரும் கூட வருமாறு மிக தாழ்வுடன் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அமௌண்ட் எவ்வளோ சார்? 4200 நீங்கள் வரீங்களா? சரி சரி சரி, நான் கொடுத்துறேன். சம்பளம் இல்லாமல் சம்பளத்தை சேர்த்துக்கீங்க. சம்பளம் தனியாக கொடுத்துட்டு மொத்தமாக கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மொத்தமாக கொடுத்துட்டீங்கன்னா இந்த அண்ணன் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அவ்வளோதான். எவ்வளோ? 30 ரூபா விட்டு 1500 ரூபாய் ரூபாய்